ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் மாதமான வைகாசி மாத பெயர்ச்சி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதத்தில் என்னென்ன யோகங்கள் மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். சூரியன் அவரோட வீட்டிலிருந்து ஒரு கட்டத்துக்கு மாறும் போதுதான் இந்த தமிழ் மாதம் பிறக்குதுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், புதிய முன்னேற்றம், புதிய புதிய தொழில், அரசியல்ல மாற்றம்லாம், பெரிய மாற்றம்லாம் நிகழ்ந்தது காரணம் இந்த சூரியன். ஏன்னா சூரியனை இது பின்தொடர்ந்து தான் எல்லா கிரகங்களும் நகருது. சூரியனை வச்சுதான் இந்த நவகிரகங்களும் இயங்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சூரியன் ஒளியை வாங்கி தான் அனைத்து கிரகங்களும் பிரதிபலித்து ஒரு மனிதனின் தாக்கத்தையும் முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்துது. ஸோ இந்த சூரியன் உச்சம் பெறும்போது பாருங்க, ஏன்னா சூரியன் அரசாங்கம், அரசியல், பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் இந்த அரசியல்ல இவ்வளவு பெரிய மாற்றம் அமைந்தது காரணம் இந்த சூரியன் உச்சம் பெறும் சித்திரை மாதத்தில். நமக்கு பாருங்க, அரசியல் வாழ்க்கையே நிறைய மாற்றங்கள்லாம் கொடுத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு தனி நபரின் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. அதே மாதிரி நம்மளோட ராசி கட்டத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் இருக்கும். செவ்வாய் ஒரு லக்னம், மேஷ ராசிக்கு ஒரு லக்னம், சந்திரன் இருந்தா சந்திரன் லக்னம். இந்த மாதிரி லக்னாதிபதி வலிமை இழந்து இருந்தாலும் சூரியன் அதற்கான பொறுப்பை ஏற்று அதனுடைய கடமையை செய்யக்கூடிய அதிகாரத்துக்குடையவர் சூரியன். அதனால லக்னாதிபதியே நீசமா இருக்காரு, லக்னாதிபதியே வக்ரமா இருக்காரு, லக்னாதிபதியே பாவர்களோட சேர்ந்திருக்காரு, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் சூரியன் அவர் தன் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த ஒரு தனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. ஸோ இந்த சூரியன் ஒவ்வொரு ராசி கட்டத்தின் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்குதுங்க. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியில் புதனோடு இணைகிறார் சூரியன். சனி பகவான் அவரோட மீன ராசியில தான் குரு வீட்டுல இருக்கிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் புரிந்தி மேஷ ராசியில் பவர்ஃபுல்லா இருக்கிறாருங்க. சுக்கிரன் அவரு மிதன ராசியில் புதன் வீட்டுல குருவோட இணைறாரு. அதாவது தேவகுரு அசுரகுரு மிதன ராசியில் இருக்கிறாங்க. இப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தை பெற்று பலமா இருக்கிறாங்க. சோ குரு பகவானும் இந்த மாதம் 26ஆம் தேதி அவரோட கடக வீடு உச்ச வீட்டில் பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க. சோ இந்த வைகாசி மாதத்தில் இந்த கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது எந்தெந்த விஷயம் பண்ணலாம், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா வேலை, தொழில் மாற்றம், அரசியல் மாற்றம், என்னென்ன முடிவுகள்லாம் இருக்கு போதெல்லாம் பார்ப்போம். ஒரு ராசிக்கும் பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு யோகா காலனே சொல்லலாங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவோட இணைறாங்க. அசுரகுரு தேவகுரு இணையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட மாதம்னே சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. எதிர்பாராத பணவரவு, முக்கியமா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய குறிக்கோளை நோக்கி போகக்கூடிய டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை, தொழில் அமைக்கிற யோகம்லாம் இந்த மாதத்துல இருக்க போதுங்க. ஏன்னா 2 செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் மேஷராசியில் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புமிக்க மாதமாகவும் இருக்க போதுங்க. ஏன்னா தனாதிபதி தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் போது உங்களுக்கு பொது வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் ஒரு நல்ல பேரு, அங்கீகாரம் கிடைக்கும். கூட்டாளிகள் மூலமாக, நண்பர் மூலமா பிசினஸ் ஆரம்பிக்கிறது, அவங்களோட தொடர்புகள், அவங்களோட உதவியால உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறது, வேலை ஆரம்பிக்கிறது, அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலமா, அதாவது நட்பு வட்டாரங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர்றது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இன்றாமல் புதன் பகவானும், அதாவது உங்களுக்கு 12க்கு அதிபதி புதனும் சுக்கிரனும் ஒருவர் பரிவர்த்தனை பெறாங்க இந்த மாதத்துல. சோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு 8ஆம் இடமும் பலம் பெறுது, 9ஆம் இடமும் பலம் பெறும் போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஏன்னா ரொம்ப உழைப்புக்கு நேர்மைக்கும் பேர் போன துலாம் ராசிகர்களுக்கு உங்க வேலையை எப்பவுமே விட்டு கொடுக்காம தொழில் வேலைன்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை வாட்டி நீங்க அதுல தோய்வடைந்தாலும், அதுல ஒரு சரிவை கண்டாலும் அதை எப்படி சரி செய்யலாம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்து போலாம், இதை எப்படி சரி பண்ணலாம் என்று யோசனையிலே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதம் அதுக்குண்டான வழிகள் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. புதிய லீடர், புதிய மென்டார், அதாவது புதிய குருமார்கள் மூலமா, பெரிய மனிதர்கள் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு அந்த ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமா உங்களுக்கு நல்ல வழிகாட்டு தளம் வரப்போகுது. அதன் அடிப்படையில் உங்கள் வேலையிலும் சரி, தொழிலும் சரி, நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதன் மூலமா பணவரவு, தனவரவு எல்லாமே உண்டாக போகுதுங்க. 3ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு இருக்கும்போது உங்களுக்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும்
முன்னேற்றமும் வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ வேலை தொழில் சார்ந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள், வேலையில சில தொந்தரவுகள், சில சச்சரவுகள்லாம் கொடுத்திருந்தாலும் குரு சுக்கிரன் இணையும் இந்த 9ஆம் இடத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க புதிய வேலை, புதிய தொழில் அமைக்கிற காலகட்டமாக இந்த மாதத்தில் இருக்கும். முக்கியமா வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் வெளிநாடு போறது, தூரதேச பிரயாணம் போறது, தொலைதூர பிரயாணம் மூலமா ஆதாயம் வர்றது, தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர்றது, இந்த அமைப்பெல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு சுக்கிரன். ஸோ இந்த மாத கடைசியில் சுக்கிரன் அங்கதான் இருக்க போறாருங்க. குரு பகவான் உச்சம் பெற்று கடக ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. 12 வருடங்களுக்கு பிறகு அவரு உச்ச குருவா வரும் 10ஆம் இடம் உங்களுக்கு பெரிய தொழில் மாற்றம், இடமாற்றத்தை கொடுக்க போறாங்க. ஏன்னா 10ல் குரு இருந்தாலும் அவர் 5ஆம் பார்வையா உங்களோட 2ஆம் வீட்டில், அதாவது விச்சக ராசி தான் பாக்குறாரு. ஸோ 2ஆம் இடம்ன்றது குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, தனவரவு, உங்களுக்கு எதிர்கால திட்டங்கள், குழந்தைகளோட திட்டங்கள், குடும்பத்திற்காக செலவு பண்றது, குடும்பத்திற்காக முதலீடு பண்றது, இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணுவீங்க. அதன் மூலமா உங்களுக்கு பொருளாதார வசதி, அதாவது ஒரு தீர்வு, அதாவது ஒரு வீட்டோட அதாவது உங்க கணவன் மனையோட உட்கார்ந்து நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க. அதாவது நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், எதிர்கால திட்டங்கள் என்ன பண்ணலாம், நம்ம வீடு கட்டணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஒரு இடம் வாங்கணும்னா என்ன பண்ணணும், ஏதோ ஒரு பினான்சியல் ரிலேட்டடா உங்களுக்கு குடும்பத்தோடு ஆலோசித்து அதுக்குண்டான வழிகாட்டுதலையும் இந்த மாதத்தில் நடைமுறைப்படுத்துவீங்கன்னா, குரு பகவான் இந்த மாத கடத்தில் 10ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அதுக்குண்டான செயல் திட்டங்களை இந்த மாசத்திலே ஆரம்பித்துருவார். அதனால துணை கிரகங்களான புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன். ஸோ அதனாலதான் இந்த மாத கிரகங்கள் ஒரு வாட்டியும் பெயர்ச்சி அடையும் போது இந்த வருட கிரகங்களோட இணையும் போது பலன்களை இரட்டிப்பாக செய்து அதனுடைய ஆக்டிவேஷன், அதாவது ஒரு கிரகம் 12 மாதம், 1.5 வருஷம், 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருந்து ஒரு நல்லதையும் ஒரு கெட்டதையும் மாற்றி மாற்றி அமைக்கும்னா அது மட்டும் பண்ணாதுங்க. ஏன்னா இந்த துணை கிரகங்களாக சொல்லக்கூடிய மாத கிரகங்களும் அவங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. பார்வை, அவங்க கூட கேந்திரம் அதிபதி படுறது, திரிகோண அதிபதி படுறது, பார்வை படுறது, அதன் அடிப்படையில தான் மாசம் மாசம் ஒருத்தருக்கு சில முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படும். இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுதுங்க, ஒரு செப்டம்பர் மாசம், நவம்பர் மாசம், இல்லை டிசம்பர் மாசத்துல கல்யாணம் ஆகுதுன்னா அந்த மாசத்திலேயே பார்த்துட்டு பொண்ணு பார்த்துட்டு உடனே அமைப்பெல்லாம் இருக்காது. அதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அதுக்கு உண்டான முதற்கட்ட நடவடிக்கையாக பெண் பார்க்கறது, வீட்டுக்கு போறது, அது நல்ல ஜாதகமான பொருத்தம் பார்க்கறது, பேச்சுவார்த்தை நடக்கிறதுலாம் அதுக்கு ஒரு முந்தின ஒரு 3 மாசம் 6 மாசமே அதோட பயிற்சிகள் நடைமுறைப்படும். அதன் அடிப்படையில் அது ஒத்து போயிட்டு நம்ம இதை கல்யாணத்துல போய் முடிவடையும். ஸோ அதுக்குண்டான ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னானே அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு காரணம் இதன் அமைப்பில் தான். ஏன்னா அந்த குருவோடு இணையும் சுக்கிரனும் புதனும் ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனோட இருக்கும். இவங்களோட செயல்திறன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதனாலதான் இந்த துலாம் ராசிக்காரங்கெல்லாம் டிசிஷன் மேக்கிங் டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. கோவப்படுறதுலயும் சரி, ஒரு முடிவு எடுக்கிறதுலும் சரி, அதாவது ஒரு புத்திசாலித்தனம் கலந்த ஒரு ஸ்பீடாக முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அதனாலதான் சுக்கிரன் உங்களுக்கு ஆதிபத்தியம் இருக்காரு. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே செல்வம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப நலத்துக்காக யோசிக்கிற ராசியில நீங்களும் நம்பர் 1 ராசி. ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு புதிய லீடர், அதாவது புதிய மென்டர், அப்பா வழி ஆதரவு, தந்தை வழி ஆதரவு, சந்தை வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க மாதமாக இருக்க போது. முக்கியமா வேலை தொழில் நிமித்தமா புதிய முடிவுகள் எடுப்பீங்க, புதிய முதலீடு பண்ணுவீங்க. அதன் மூலமா ஒரு நிரந்தர வருவாய் கிடைக்கிறதுக்கு ஆதாயமான திட்டங்கள்லாம் செயல்படுத்துவீர்கள். ஸோ வைகாசி மாதம் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தொடங்கும், புதிய பாதையை தொடங்கும், புதிய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணி அதை செயல்முறைப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய மாதமாக துலாம் ராசிகளுக்கு இந்த மாதம் இருக்க போது. முக்கியமா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட கிழமை வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு செல்வம் வளம் பெருகும் மாதமாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, வாழ்க வளமுடன். வணக்கம்.